சாதாரணமாக நம்ம ஓபியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளை 2 வயசு 1.5 வயசு குழந்தைகளை ஒரு ஃபிட்ஸோட கொண்டு வருவாங்க. அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம ரிசீவ் பண்ணி அந்த ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீவர் வந்தால் ஃபிட்ஸ் வரக்கூடிய காரணங்களை அவங்கள்ட்ட நம்ம விளக்கி சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக ஃபீவர் வந்தால் ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் சில காரணங்களால் இருக்குது. அதில் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஆனால் திரும்ப திரும்ப வரும்போது அது எதனால் வர்றது கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஏற்கனவே ஃபீவருக்கு சொல்லக்கூடிய மாதிரி எப்போ ஃபீவர் வந்தாலும் நீங்கள் பேராசிட்டமால் மருந்தை கொடுத்துருங்க. இந்த மாதிரி அதிகமாக ஃபீவர் போகுதுன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக மருத்துவர்கிட்ட அணுகிடலாம். அப்படியே ஃபிட்ஸ் வந்தாலுமே அந்த குழந்தைய ஒரு பக்கம் டில்ட் பண்ணிட்டு அந்த ஃபீவர் ஃபிட்ஸ் வரும்போது ஆஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் குழந்தைகளை கொண்டு வந்துட்டீங்கன்னா உடனே அந்த ஃபிட்ஸை தடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து வராமல் இருக்கிறதுக்கு சில மெடிசின்ஸ் கொடுப்போம். திரும்ப திரும்ப வந்தால் அதுக்கு தேவையான காரணங்களை கண்டுபிடிச்சி அதை கொடுப்போம். ஸோ சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, குழந்தைகளுக்கு ஃபீவர் வரும்போது அந்த பிரெயின்ல த்ரெஷ்ஹோல்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது இது ஃபிட்ஸ் வருது. இதை நீங்க மற்ற அடல்ட் ஃபிட்ஸோடையோ இல்லாட்ட சீசர்னு சொல்லப்படக்கூடிய காக்கா வலிப்போடையோ கம்பேர் பண்ண வேண்டாம். இது காமனா உள்ளது. இதுக்கு கண்டிப்பாக பயப்பட வேண்டிய தேவையில்லை.